எனக்கு ரொம்ப ரொம்ப பர்சனல் ஃபேவரட்னா எனக்கு சபாஷ் தான் ரொம்ப பிடிக்கும். அதில் உங்களோட பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும். அப்புறம் அது நான் சின்ன வயசில் கேடிவியில் பார்த்தும் போதே எனக்கு அது பிடிச்சிருக்கும் போது, நான் வளர்ந்ததுக்கப்புறம் அதை எப்படி யோசிப்பேன்னா, இந்த படத்தில் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கதை சொல்லியிருக்கும் போது எப்படி சொல்லியிருப்பாங்க, பெருசாக அப்படி சொல்கிறதுக்கே ஒன்றும் இல்லை. இப்படி பண்ணுறான் சார், அதுக்கப்புறம் இப்படி பண்ணுறான், அதுக்கப்புறம் இப்படி பண்ணுறான், அவ்வளோ 2 பேரும் மாற்றி மாற்றி ஒரு கேட் அண்ட் மவுஸ் மாதிரியே தான் போயிட்டுருக்கு. இதை சொல்லும்போது எப்படி இம்ப்ரெஸ் ஆயிருப்பாரு, எப்படி அதை கேட்டு ஓகே சொல்லியிருப்பாரு அப்படின்ற மாதிரியே இது நீங்கள் சூப்பர் விஷயம் என்னன்னா, சுபா சார் வந்து என் மேலே கொஞ்சம் ட்ராவல் ஆவார், ரொம்ப பிடிக்கும். அதுக்கு காரணம் வந்து நினைவிருக்கும் வரைன்னு ஒரு படம். அந்த படத்தில் வந்து நான் ஒரு ராமராஜன் சார் படம் நடிச்சிட்டு இருக்கேன். அப்போது சார் வந்து அர்ஜென்ட்டாக மீட் பண்ணணும்னு சொல்லி கூப்பிட்டாரு. நான் மீட் பண்ணோம். டேய் ஒரு கேரக்டர்டா யாருமே நடிக்க மாட்டேன்றாங்க, ஓப்பனாக சொல்கிறேன் அப்படின்னாரு. அப்படியா சார்? நான் ஆமாம், ஷூட் போகிறேன், அடுத்த வாரம் ஷூட் போகிறேன். ஆனால் இண்டஸ்ட்ரியில் ஒரு 25 பேர்த்த கிராஸ் பண்ணிட்டேன், யாருமே நடிக்கலான்ட்டாங்க. நீ அந்த கதை கேளு, நடிக்கிறியான்னு சொல்லு, உன் கேரக்டர் மட்டும் சொல்கிறேன். சொல்லுங்கள் சார். சரி கேரக்டர்லாம் சொல்ல அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தார். நீ ஒத்துக்கிட்டேன்னா நீ, இல்லைன்னா கடைசிக்கு வேறு வழியெல்லாம் நானே நடிக்கலான் இருக்கேன் அப்படின்னார்.